ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஜிலேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான இன்வெஸ்டிகேஷன் படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல ஒரு குடும்பத்தை சேர்ந்த மருமகன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு கேஸ் வருது. நம்ம ஹீரோ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்ம ஹீரோவே அந்த கேஸ்ல மாட்டிக்கிறாரு. இந்த கதையில இப்படி ஒரு ட்விஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அப்படி ஒரு பங்கமான ட்விஸ்ட படத்துடைய எண்ணிலையும் வச்சிருப்பாங்க. இந்த படம் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல புதுசா ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்க மக்களே. இது வரைக்கும் 300க்கு மேல ஆர்டர் வந்திருக்கு. அதனாலேயே ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். இந்த பெல்ட் ஒன்னு வாங்குனீங்க அப்படின்னா ஒன்னு ஃப்ரீ மக்களே. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது சாதாரண பெல்ட் கிடையாது, பிராண்டட் பெல்ட், பியூர் லெதர், பிரீமியமாவும் இருக்கும். மொத்தமா 3 கலர் இருக்கு மக்களே. 3 கலர்ல நீங்க 2 வேற வேற கலரா இல்ல ஒரே மாதிரி எப்படி வேணா வாங்கிக்கலாம். இன்னைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர், வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு நைட் டைம்ல ஒரு பையன் யாருக்கோ பயந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ஒருத்தன் ஓடிலாம் போட்டுட்டு முகத்தெல்லாம் மறைச்சிட்டு கன்னோட வந்து ஓடினவனை ஷூட் பண்ணிட்டு அவன் பாடுன்னு கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஒரு பையனை ஒரு 4-5 பேர் மொத்தமா சுத்தி ஷூட் பண்ணி கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது அங்க போன ஹீரோ அங்க இருக்கிற எல்லாரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அந்த பையனை காப்பாத்துறாரு. டேய் அறிவியட்ட கூமுட்டை, உனக்கு வந்துட்டு ஷூட் பண்ணதானே கன்னை கொடுத்தேன், ஷூட் பண்ண மாட்டியா, உயிரை கூட காப்பாத்திக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வந்துட்டு ஷூட் பண்ணலாம் தப்பிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனா என் தங்கச்சி வந்துட்டு அந்த கேங் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னும் போது நீ கவலைப்படாத, உன்னுடைய தங்கச்சிய நான் எப்படியாச்சும் காப்பாத்துவேன், என்ன விஷயமாச்சோ எல்லாமே தெளிவா என்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது அவனும் ஏதோ சொல்ல வரான். அந்த டைம்ல மாலை போட்ட ஒருத்தன் அங்க வந்து இவனை ஷூட் பண்ணி கொலை பண்ண நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்ப நம்ம ஹீரோ அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த பைபிள்ல எலி குஞ்சு மாதிரி சந்து பூந்துல பூந்து ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவால அவனை ஷூட் பண்ணவே முடியல. இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ தனக்கு தானே பேசிக்க ஆரம்பிக்கிறாரு. என் பேரு விஜய், என் வாழ்க்கையில எல்லாமே நல்லா போச்சு, ஆனா எல்லாமே தலைகீழா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் தனிமையை ஃபீல் பண்ணதே கிடையாது. என் கூட இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு சீனியர் ஆபீசர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு ஒரு முக்கியமான கேஸ், இந்த கேஸ நீ தான் விசாரிக்கணும், ஜபேதார் ஃபேமிலியை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நல்லாவே தெரியும், பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்னும் போது அந்த குடும்பத்தை சேர்ந்த மருமகனை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, அந்த கேஸ தான் நீ போயிட்டு விசாரிக்க போற, ரொம்ப முக்கியமான கேஸ், நேர்மையா விசாரி அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் அங்க இருந்து கிளம்பும் போது என்னது நேர்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. நேர்மைக்கும் நம்ம ஹீரோக்கும் பல கிலோமீட்டர் தூரம் போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ டீமோட கிளம்பி ஜபேதார் வீட்டுக்கு போறாரு. ஆக்சுவலா ஜபேதார் எப்பயோ இறந்து போயிட்டு இருப்பாரு மக்களே. ஜபேதாருடைய பையன் மருமக அந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்தவனே ஜபேதாருடைய பெரிய பையன் என் பேரு சௌரவ் அப்படின்னு சொல்றாரு. மனைவியை அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு பார்க்கும்போது அவங்கள பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், இவரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் பேரு பட்டேல் அப்படின்றாங்க, போர்டு மெம்பரா, இவர் வந்துட்டு எங்க குடும்பத்தை சேர்ந்தவர் மாதிரி, அது மட்டும் இல்லாம கம்பெனில எக்கச்சக்கமான ஷேர் வந்துட்டு இவர் பேர்லயும் இருக்கான். சரி கடைசியா அந்த மருமகனை எப்போ எங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதாவது இந்த சௌரவ் இருக்காரு பாத்தீங்களா, சௌரவுடைய தங்கச்சியுடைய புருஷனை தான் யாரோ கொலை பண்ணிட்டாங்க, நீங்க தங்கச்சி புருஷனை கடைசியா எப்போ பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆகஸ்ட் 17 எனக்கும் இவருக்கும் கல்யாண நாள், அன்னைக்குதான் கடைசியா பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எங்கேயோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க, நம்ம புருஷங்காரன் கல்யாண நாளை கூட மறந்து போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு சௌரவ்னு கூப்பிட்டு வரும்போது இவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வச்சிருக்காரு. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணும்போது இவங்க அப்படியே செமையா ஷாக் ஆகுறாங்க. உங்க கல்யாண நாள் பார்ட்டிக்கு நீங்களே லேட்டா வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம்ல நம்ம ஹீரோ கேட்கும் போது ஆக்சுவலா பார்ட்டி நடக்க போது, நான் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்ற விஷயமே என் மனைவிக்கு தெரியாது, நான் சர்ப்ரைஸா ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் சொல்றான். ஓகே மேடம், அப்படின்னா அன்னைக்கு நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க நினைச்சு பாக்குறாங்க இந்த லேடிக்கும் வேற ஏதோ ஒரு பையனுக்கும் கஜகஜா குஜுகுஜா அவங்க போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் என் புருஷனுக்காக ஆடி கார் பார்க்கலான்னு போனேன், அதான் போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கும் போது நீங்க வேணா போயிட்டு ஷோரூம்ல விசாரிங்க அப்படின்றாங்க. அப்படின்னா கடைசியா பார்ட்டிக்கு வந்தது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க பட்டேல் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இல்ல அன்னைக்கு மேடம் லேட்டா வரல, அன்னைக்கு லேட்டா வந்தது கௌரவ் அப்படின்னு சொல்றாரு. ஆமா யார் அந்த கௌரவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சௌரவுடைய தம்பியா, இவனுக்கு
இவனுங்களை அண்ணன் நம்பி அப்படின்னே கூப்பிட்டுக்கலாம். சௌரவு கௌரவு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள நுழையவே மாட்டேங்குது மக்களே. சரி தம்பிக்காரன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் கால் பண்ண வந்துகிட்டு இருப்பான் அப்படின்னும் போது அவரும் உள்ளுக்குள்ள வராரு. கரெக்டா உள்ளுக்குள்ள வந்தவனே இவரை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஐ மீன் நம்ம ஹீரோடைய டீம். ஏன்னா சௌரவும் கௌரவும் ஒரே மாதிரி இருக்காங்க மக்களே. அண்ணன் நம்பி ஒரே மாதிரி இருக்காங்க. இவரு உள்ளுக்குள்ள வந்தவனே உனக்கும் உன்னுடைய அண்ணனுக்கும் எத்தனை நிமிஷம் கேப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 5 மினிட்ஸ் அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னா அன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டிக்கு நீங்க தான் லேட்டா வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அப்படின்றாரு. எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்கும் போது நான் தனியா என் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அங்க இருந்து வந்தேன் அப்படின்றாரு. ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா அன்னி கூட கசமுசா பண்ணதே இவர் தான் மக்களே. அண்ணன் பொண்டாட்டியவே உசார் பண்ணி வச்சிருக்காரு போல. அதை யோசிச்சு பார்த்தவரு ஆக்சுவலா எனக்கு அன்னைக்கு வரணும்னு சொல்லிட்டு மூடே கிடையாது, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறம் தான் கால் பண்ணாங்க, கிளம்பி வந்தேன் அப்படின்னும் போது நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிற பொண்டாட்டிக்காரி தம்பியை போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பார்ட்டில இருந்து அண்ணன் வந்துட்டு தம்பிக்கு கால் பண்றாரு. டே எங்கடா இருக்க, பார்ட்டிக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. இங்க பாரு சும்மா காரணம்லாம் சொல்லாத, எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க, நீ கிளம்பி வா, இங்க வந்துட்டு அன்னிகிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்கும் போது என்ன டார்லிங் நீ இங்க இருந்து போகும்போது உன்னுடைய இயரிங்க இங்கே மிஸ் பண்ணிட்டு போயிட்ட, அடுத்த வாட்டி வரும்போது கொண்டுட்டு போ அப்படின்னும் போது சரி ஓகே நீங்களும் கிளம்பி பார்ட்டிக்கு வாங்க அப்படின்னும் போது என்னால வர முடியாது, நீயும் அவனும் கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, அதை பார்க்க எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கும், அங்க வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னும் போது தயவு செஞ்சு வாங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க, நீங்க கண்டிப்பா வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அதுக்கப்புறம் தான் கரெக்டா கேக் கட் பண்ணும் போது தம்பிக்காரன் உள்ளுக்குள்ள வரான். இங்க வந்துட்டு அண்ணியும் அண்ணாவும் கேக்க கட் பண்ணி ஓட்டுக்கிறாங்க. அவங்க அப்படியே ரொமான்டிக்கா கட்டுப்பிடிச்சு முத்தம்லாம் கொடுக்க எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனா இதை பார்த்து கடுப்பாயிட்டு இவன் ஓரமா நிக்க அந்த பொண்ணு வரா. வந்த பொண்ணு எதுக்காக ஓரமா வந்து நிக்கிறீங்க, வாங்க பார்ட்டியில கலந்துக்கோங்க அப்படின்னும் போது நீயும் அவனும் கேக்க ஊட்டிக்கிறீங்க, கட்டி புடிச்சுக்கிறீங்க, முத்தம் கொடுக்குறீங்க, இதையெல்லாம் பார்க்க பயங்கர வெறுப்பா இருக்கு அப்படின்னும் போது வேற என்ன பண்ண முடியும், இந்த சொசைட்டிக்காக நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஆக்சுவலா நான் உங்களை தான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னும் போது என்ன லவ் பண்ற அப்படின்னா அந்த மண்டையன் கூட எதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க, அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னும் போது அதை எப்படி பண்ண முடியும், ஆக்சுவலா நான் இந்த குடும்பத்துக்கு கல்யாணமாயி வரும்போது அவரு என்ன நல்லா பார்த்துப்பாரு, பாசமா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர்கிட்ட இருந்து பாசமே கிடைக்கல, வேஷம் மட்டும் தான் கிடைச்சது. ஆனா நீங்க தான் பாசமா பார்த்துக்கிட்டீங்க. இப்போ வந்துட்டு மொத்த சொத்தும் அவர் கையில் தான் இருக்கு, அவரு நினைச்சாதான் நம்ம சாப்பிடவே முடியும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் மட்டும் கிடையாது நீங்களும் தான். இப்படி எல்லா சொத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி எதுவுமே வேணான்னு எப்படி தூக்கி போட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த டைம்ல தான் தங்கச்சி புருஷன் அங்க வரான். வந்தவன் ஹாய் அப்படின்னும் போது ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ இந்த பொண்டாட்டிக்காரி என்னங்க தம்பி நேத்து நிறைய வாட்டி கால் பண்ண அட்டனே பண்ணல அப்படின்னும் போது கொஞ்சம் வேலையா வெளியே போயிட்டேன் அப்படின்னும் போது தம்பிக்காரனுக்கு சரியான காண்டு. டேய் உனக்கு என்னடா பெரிய வேலை வெட்டி, எந்த வேலையும் இல்லாம வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்த, எப்படியோ என் தங்கச்சியை உசார் பண்ணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு என் சொத்துல இருந்து 10% ஆட்டையும் போட்டுட்ட, எல்லா வேலையும் என் அண்ணன் பாத்துக்கிறான், அண்ணன் மிச்சம் வச்சான் அப்படின்னா அதை உன் பொண்டாட்டி என் தங்கச்சி பாத்துக்கிறா, உனக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். சமையா சண்டை போடும் போது இங்க பாருங்க மச்சான், காசு வருதா அப்படின்றதுதான் முக்கியம், காசு எப்படி வருது ஏமாத்தி வருதா அப்படின்றதெல்லாம் முக்கியமே கிடையாது, எனக்கு காசு தான் முக்கியம். ஆமா தங்கச்சியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன், வேணா போயிட்டு உன் தங்கச்சி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறானுங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல ஆமா உனக்கும் தங்கச்சி புருஷனுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரெண்டு பேருக்கும் சுத்தமா செட்டே ஆகாது. என் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கினது என் தம்பிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் சொல்றான். சரி அந்த பார்ட்டிக்கு அப்புறமா உங்க தங்கச்சி புருஷனை வேற எங்கேயாச்சும் வச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இல்ல பிசினஸ் மீட்டிங்கா நாங்க எல்லாரும் கிளம்பி துபாய்க்கு போயிட்டோம், நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்ல நம்ம ஹீரோ தம்பி கிட்ட கேக்குறாரு. நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன், தங்கச்சி புருஷன் கிட்ட நார்மலாவே பேச மாட்டேன், நான் ஏன் போயிட்டு பேச போறேன் அப்படின்னும் போது கண்டிப்பா வீட்டுக்கு தான் போனீங்களா, ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கும் போது யோ போலீஸ் என்ன நீ என்னையே சந்தேகப்படுறியா, நான் யாருன்னு தெரியுமா, நான் நினைச்சேன் அப்படின்னா உன்னை வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும், இந்த கேஸை விட்டு தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா திமிரா பேச. டேய் குறப்பிரசவத்துல பிறந்த கோட்டான், அவரு நமக்காக தான் கேஸை விசாரிக்க வந்திருக்காரு, கொஞ்சம் அமைதியா பேசு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அமைதிப்படுத்துறாரு. சரி ஓகே எப்படியும் யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க தான் போறேன், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு டீம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன இவனுங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கானுங்க, எவன் கொலை பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா எல்லாருமே கொலைகாரனுக்கு மாதிரி தான் தெரியுறானுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே இந்த தம்பிக்காரனை பத்தி வேற என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மிஸ்டின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளாம், அவ கொல்கத்தால இருந்து இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆயிருக்கா, மத்தபடி அந்த பொண்ணை பத்தியும் அந்த பையனை பத்தியும் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது இப்ப அப்படியே ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா,
அந்த பையன் பேரு பப்பு. அந்த பையனை போயிட்டு மீட் பண்ணி அவன் கையில ஒரு கன்னை கொடுத்து சேஃப்டிக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அவ்வளவு நேர்மையான போலீஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரு கரப்டட் ஆபீசர் தான். பெரிய பிரச்சனை வராம சின்ன சின்னதா இல்லீகலா ஏதாவது சம்பவம்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அதுல நீ போயிட்டு தலையிட்டு என் பேரை சொல்லி காசை வாங்கிட்டு வா, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு இவனுக்கு கொஞ்சம் காசும் கொடுப்பாரு போல. அது மட்டும் இல்லாம இந்த பயபுள்ள ஏதோ தப்பு பண்ணிருக்கா மக்களே, அதை மறைச்சு இவன் ஜெயிலுக்கு போகாம நம்ம ஹீரோ தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. இதே டைம்ல பப்புடைய தங்கச்சி வராங்க. வந்தவங்க ஹீரோவையே முறைக்கிறாங்க. இந்த ஆளு உள்ளுக்குள்ள வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப தங்கச்சிக்காரி உள்ளுக்குள்ள வந்து அவன் ஏன் இங்க வரான், அதுவும் வீட்டுக்குள்ள ஏன் வரான், அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது, இங்க பாரு அந்த தப்புக்கு அப்புறமா நான் ஜெயிலுக்கு போகாம இருக்கேன் அப்படின்னா அதுக்கு விஜய் சார் தான் காரணம், அவரால் தான் பணமும் கிடைக்குது, நம்ம சந்தோஷமாவும் இருக்கும் அப்படின்னும் போது, நீ வேணா போயிட்டு சொல்ற அந்த கொலைய நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லு, நீ மாட்டிக்க வேணாம், உனக்கு பதிலா கூட நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னும் போது, அடியே பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, எல்லாமே நல்லா போகும்போது நீ வந்து குட்டைய குழப்பாத, ஒருவேளை ஃபியூச்சர்ல எனக்கு என்ன ஆனாலும் விஜய் சார் உன்னை பார்த்துப்பாரு, நீ கவலைப்படாத அப்படின்னும் போது, இங்க பாரு உனக்கு என்ன ஆனாலும் அவர் பார்த்துப்பாரோ இல்லையோ நான் தான் ரொம்ப பாதிக்கப்படுறேன் அப்படின்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து அந்த அண்ணங்காரனுடைய மனைவியை காமிக்கிறாங்க. இவங்க வீட்டுல பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிக்க இருக்கும் போது நம்ம ஹீரோ வராரு. அந்த பொண்ணை கூப்பிடாம அந்த பொண்ணுடைய அழக ஒளிஞ்சிருந்து ரசிக்கிறாரு. சரியான பொறுக்கி பயலா இருக்காரு நம்ம ஹீரோ. இந்த விஷயத்த அந்த பொண்ணு பார்த்துட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்த மேடம் அப்படின்றாரு. கதவை தட்டாம நீ பாட்டுன்னு உள்ளுக்குள்ள வருவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த நம்ம ஹீரோ போயிட்டு டீமை கூட்டிட்டு வராரு. ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்கணும், இந்த போட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, அந்த போட்டோல இவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி வாசல்ல இவங்களும் அதுக்கப்புறம் இறந்து போன அந்த தங்கச்சி புருஷனும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீயும் அவனும் காருக்குள்ள உட்கார்ந்து என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. ஆக்சுவலா தங்கச்சி புருஷனுக்கு இந்த லேடி அந்த தம்பிக்காரன் கூட கசமுசாவா இருக்காங்க, ஒன்னா இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சு. அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இவங்க கிட்ட கொண்டு வந்து காமிச்சு, இதே போல என் கூட ஒன்னா இருக்கணும், இல்லைன்னா உன் புருஷன் கிட்ட போட்டு கொடுப்பேன் அப்படின்னும் போது இவங்க கடுப்பாயிடுறாங்க. காதாமட்லயே ஓங்கி ஒரு போடு போட, சரி ஓகே அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, உன் புருஷனுக்கு இப்பயே ஷேர் பண்றேன் அப்படின்னும் போது இவங்க சமயம் அழுதுட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னும் போது, உன் புருஷன் கிட்ட போட்டு கொடுக்க கூடாது அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் இந்த ஹோட்டலுக்கு வந்து என்ன மீட் பண்ணு, நீ வரலனா நாளைக்கு நைட்டே நேரா உன் புருஷனை போயிட்டு மீட் பண்ணி இந்த வீடியோவை லைவா போட்டு காமிப்பேன் அப்படின்னும் போது இவங்க அழுதுட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி தம்பிக்காரனை பார்க்க வராங்க. இவங்கிட்ட வந்து அவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது இவன் செமையா ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த தங்கச்சி புருஷன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சி இவங்க எல்லாரும் கிளம்பி போயிருப்பாங்க. இந்த பொண்டாட்டிக்காரிக்கு மேபி இந்த தம்பிக்காரன் தான் கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காருக்குள்ள உட்காந்து என்ன பேசுனீங்கன்னு கேட்கும் போது, நான் ஆபீஸை விட்டு கிளம்பும் போது அவரு ஆர் நடிச்சாரு, என்ன விஷயம்னு போயிட்டு கேட்க, கம்பெனியை பத்தி பேசிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம், ஏன் பேசக்கூடாதான்னு கேட்கும் போது, கம்பெனி விஷயத்த கம்பெனிக்குள்ள பேசாம காருக்குள்ளயா உட்காந்து பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்க எங்க வேணா பேசுவோம், அது எங்க இஷ்டம் அப்படின்றாங்க. இந்த டைம்ல தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அந்த மிஸ்டியும் தம்பிக்காரனும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தார் சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்க ரெண்டு பேரும் மாசத்துக்கு 10 நாள் கூட ஒன்னா இருக்க மாட்டாங்க. அவங்க போன் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது மாசத்துக்கு 10 நாள் கூட அவங்க போன் ஒன்னாவே இருக்க மாட்டேங்குது. ஆனா இந்த அண்ணியுடைய போனும் குழந்தைனுடைய போனும் மாசத்துக்கு 20 நாள் ஒன்னாவே இருக்கு. இது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீம் கிட்ட சொல்லி சிரிக்கும் போது, சார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, ஓவரா பேசாதீங்க, கடுப்பாயிருவேன், இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா போயிட்டு ப்ரூஃபோட வாங்க, நானும் வக்கீலோட வரேன் அப்படின்னும் போது, மேடம் ப்ரூஃப் இல்ல அப்படின்லாம் கிடையாது, இப்போதைக்கு என்கிட்ட ப்ரூஃப் கிடையாது, ஆனா நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே ப்ரூஃபோட வருவேன், அப்போ உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த பொண்டாட்டிக்காரி கிளம்பி தம்பிக்காரனை போயிட்டு மீட் பண்ணி இந்த எல்லாமே சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. நான் அப்பயே சொன்னேன் அவனை கொலை பண்ணாத எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அநியாயமா கொலை பண்ணி நம்ம மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது, அரியே நான் ஏண்டி என் தங்கச்சி புருஷனை கொலை பண்ண போறேன், நான் கொலை பண்ணவே கிடையாது, நீ தான் புரிஞ்சிக்கவே மாட்டே, நம்பவே மாட்டே அப்படின்னும் போது, நீ கொலை பண்ணல அப்படின்னா வேற யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, டேய் ஏற்கனவே அந்த போலீஸ்காரன் நம்மளை பத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாயா மோப்ப முடிச்சுக்கிட்டு இருக்கான், இப்போ வெளியே போனோம் அவ்வளவுதான் கடிச்சு கொதறிடுவான் அப்படின்னும் போது, இவ்வளவு பேசுறியே நீ எதுக்கு உன் கார்ல வந்த, உன் போனை கொண்டு வந்த
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் காரு ஆபீஸ்ல இருக்கு, என் போனும் வந்துட்டு ஆபீஸ்லயே தான் வச்சுட்டு வந்திருக்கேன், நீ கவலைப்படாத, நான் சேஃபா வந்திருக்கேன் அப்படின்னும் போது, பரவாயில்லமா, பக்காவா பிளான் பண்ணி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறான். அடுத்து அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த பொண்டாட்டிக்காரியும் பட்டேல் அங்கிளும் கார்ல பிசினஸ் விஷயமா பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த புருஷங்கார இறந்து போனதுக்கு அப்புறமா தங்கச்சி ஆபீஸ்க்கே வரமாட்டாங்க, எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னும் போது அவங்களே மனசுடைஞ்சு போயிட்டு கஷ்டத்துல இருக்காங்க. அவங்க ஆபீஸ்க்கு வந்தாலும் வரல அப்படின்னாலும், வேலை பார்த்தாலும் பார்க்கல அப்படின்னாலும், அவங்களுக்கு என்ன ஷேர் போகணுமோ அதை வந்துட்டு கரெக்டா போக வச்சிருங்க, அவங்க அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருங்க அப்படின்னும் போது, ஆனா அவங்க வேலைக்கே வராம காசு போடுறது சரி கிடையாது அப்படின்னும் போது, நீங்க பிசினஸ் விஷயமா பேசுறீங்க, நான் ஃபேமிலியா பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க என் ஃபேமிலி, அவங்களுக்கு போக வேண்டிய காசு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த டைம்ல ஒரு கார் வேகமா வந்து இந்த காருக்கு முன்னாடி நிக்குது. கார்ல இருந்து ஒரு 4-5 பேர் இறங்குறாங்க. இறங்கினவங்க கண்ணை காமிச்சு மிரட்டி அந்த பட்டேல மட்டும் கடத்திட்டு போறாங்க. இந்த பொண்ணு அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியாம நிக்கிறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ பப்புவோடைய தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த தங்கச்சி கூடவே கஜகஜா குஜுகுஜா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க வேலை முடிஞ்சவனே என் தம்பி மேல இருக்க அந்த கேஸ மட்டும் எடுத்துருங்க, சாரி இவங்க தான் தங்கச்சி, அண்ணன் மேல இருக்க கேஸ மட்டும் எடுத்துருங்க அப்படின்னும் போது நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல தான் அந்த பட்டேலை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வர நம்ம ஹீரோ டீமோட கிளம்பி அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல அண்ணங்கார நம்ம ஹீரோவை பார்த்து கத்துன்னு கத்துறான், கழுவி ஊத்துறான். நீங்களாம் போலீஸா, உங்க வேலையை ஒழுங்காவே பார்க்க மாட்டீங்களா, 4 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களுடைய பட்டேல் அங்கிளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்பதான் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ஆளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா இந்த தம்பிக்காரனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, பேரு மிஸ்டி அப்படின்னு சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்றாரு. அவங்க வந்துட்டு படத்துல ஆக்ட் பண்ணும், ஒரு சின்ன ரோல் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சினிமாக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ அவருக்கு தெரிஞ்ச டைரக்டர் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்க, அவரும் இந்த பொண்ணுக்கு ஒரு ரோல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இந்த பொண்ணு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா. நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா நீங்க தான் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க அப்படின்னும் போது, என்ன வேணும் கேளுங்க நான் பண்றேன் போது, உங்களுக்கும் உங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கு, முக்கியமா அந்த தங்கச்சி புருஷன் இறந்து போன டைம்ல, கொலை செய்யப்பட்ட டைம்ல உங்க ஆள் எங்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் சார் நீங்க வேற, அவளாம் என் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், முன்னாடி எனக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ கனெக்ஷனை யாரும் கட் பண்ணி விட்டாங்க போல, பெருசா பேச மாட்டான், என்னையும் யார் கூடயும் பேசவே விட மாட்டான், யார்கிட்டயாச்சும் பேசினேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு கட்டு போட்டு வைக்கிறான். அந்த தங்கச்சி புருஷன் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அன்னைக்கு வந்துட்டு நான் என் வீட்டுல இருந்தேன், அந்த ஆளு எங்க இருந்தாருன்னா தெரியல அப்படின்னும் போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு தம்பிக்காரனை மீட் பண்ணி, தங்கச்சி புருஷன் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீ மிஸ்டிய மீட் பண்ணவே இல்லையாமே, இப்பதான் விசாரிச்சுட்டு வந்தேன், ஏன் பொய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சும்மா தான் சொன்னேன், அதனால என்ன, நான் தான் கொலைகாரன் அர்த்தமா, நான் அவனை அன்னைக்கு கொலைலாம் பண்ணல, நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், அவளை நான் கூப்பிட்டேன், மிஸ்டி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் தனியா வெளியே போயிட்டு சருகெல்லாம் போட்டு வீட்டுக்கு வந்தேன், அவ்வளவுதான், நான் யாரையும் கொலையும் பண்ணல, நான் அவனை தேடி போகவும் இல்லை அப்படின்னும் போது, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லைட்டா கலாய்க்கிறாரு. அன்னிக்கும் குழந்தனுக்கும் பயங்கரமான நட்பு போலயே, பயங்கரமான கனெக்ஷன் போலயே, இப்ப கூட உங்க அண்ணி கூட அந்த பட்டேல் போகும்போது பட்டேலை யாரோ கடத்திட்டு இருக்காங்க, அந்த ஆளை தான் தேடி போறேன் அப்படின்னும் போது இவன் ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. அடுத்து நம்ம ஹீரோ அந்த பப்புக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான நபரை யாரோ கடத்திட்டாங்க, அவனை யாரு கடத்தினா, என்ன விஷயமாச்சு, எங்க கொண்டு போயிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் கண்டுபிடி, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னும் போது பப்புவும் கிளம்பி போயிட்டு நிறைய பேரை மீட் பண்றான், யாரையாத்தையும் விசாரிக்கிறான். கடைசியா ஒரு பெரிய டான் மாதிரி, இவர் வந்துட்டு இந்த ஏரியாலேயே பெரிய டான், இந்த ஊருக்குள்ள என்ன இல்லீகலான விஷயம் நடந்தாலும் இவருக்கு கண்டிப்பா தெரியுமா, இவர்கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது, அந்த விஜய் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, அவனுக்காகலாம் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது அப்படின்னும் போது, நீங்க சும்மா அவருக்கு பயந்துக்கலாம் சொல்ல தேவை கிடையாது, 5 லட்சம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னும் போது அவன் எல்லாமே சொல்றான். இந்த விஷயத்த ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல நம்ம ஹீரோ டீமோட கிளம்புறாரு. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அதுல ஒரு பையன் இன்னொரு ஆள் கிட்ட எப்ப பார்த்தாலும் இந்த ஆளே ஸ்பாட்டுக்கு போறாரு, நம்மள கழட்டி விட்டு போறாரு, அங்க போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னே தெரியல. கடைசியா நியூஸ்ல தலைவன் போட்டோ தான் வருது அப்படின்னும் போது, உடனே கூட இருக்க ஆளு, நீ அந்த மாதிரி நினைக்காத, நம்ம ட்ரைனிங் எடுத்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம், அங்க போயிட்டு ஷூட் பண்ணி குற்றவாளிகளை அவ்வளவு ஈஸியாலாம் பிடிக்க முடியாது, நமக்கு ஒன்னும் ஆகக்கூடாது அப்படின்னா அவரு முன்னாடி போறாரு அப்படின்னும் போது, அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மேல போறாரு, அங்க இருக்கிற எல்லாரையும் ஷூட் பண்றாரு, செமையா சண்டை போட்டு பட்டேலை காப்பாத்தி கீழே கூட்டிட்டு வரும்போது அங்க பைக்ல 2 பேர் வராங்க. அவங்க நம்ம
நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய டீமையும் ஷூட் பண்ண பார்க்கும்போது இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோ தான் இவங்களை காப்பாத்துறாரு. இவனுக்கு இப்பதான் புரியுது அப்படின்னா இந்த தாடிக்காரன் சொன்னது உண்மைதான் போல, நம்ம தலைவன் நம்ம சேஃப்டிக்காக தான் முன்னாடி போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவனுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வருது. அதுக்கப்புறம் இங்க இருந்து 2 பேரை மட்டும் கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கும் போது ஒருத்த உண்மையே சொல்ல மாட்டான். அவனை ஷூட் பண்ணிட்டு இன்னொருத்தங்கிட்ட விசாரிக்கும் போது அவன் உண்மையை சொல்லிடுறான். ஆக்சுவலா அந்த தங்கச்சிக்காரி தான் பட்டேல கடத்த சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட் போயிட்டு அந்த பொண்ணை கைது பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பட்டேல போயிட்டு விசாரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நேஹா எதுக்காக உங்களை கடத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவளுக்கு சேர்மன் பதவி வேணும். அவ இதுவரைக்கும் வந்துட்டு சின்ன சின்ன போஸ்டிங்ல மட்டும்தான் இருக்கா. இப்ப அவளுக்கு பதவி மேலையும் பணத்து மேலையும் ஆசை வந்துருச்சு. புருஷன் இறந்து போனது கூட ஃபீல் பண்ணாம இப்போ வந்துட்டு பணத்துக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கா அப்படின்னு அந்த பக்கம் விசாரிக்கிறத காமிக்கிறாங்க. என்னுடைய அன்னைக்கு மட்டும் சிஓ போஸ்டிங் கொடுக்குறாங்க, எனக்கு சேர்மன் போஸ்டிங் கொடுத்தா என்ன, எனக்கு சேர்மன் போஸ்டிங் வேணும், அதுக்காக தான் கடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. அப்படின்னா உங்க புருஷனையும் நீங்க தான் கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல என் புருஷனை நானே எப்படி கொலை பண்ணுவேன், என் புருஷனை ரொம்ப லவ் பண்ணேன் அப்படின்றாங்க. உன்னை பார்த்தா யார் மேலேயும் காதல் வராது போல, நீ வந்துட்டு பணத்தை மட்டும்தான் ரொம்ப காதலிக்கிற, பணத்துக்காக தான் எல்லாமே பண்ற அப்படின்னு போது ஆமா பணம் இருந்தா போதும் என்ன வேணா பண்ணலாம். இப்போ நான் மட்டும் இந்த கம்பெனிக்கு சேர்மன் ஆயிட்டேன் அப்படின்னா 1500 கோடி என் கைவசமா வரும், அதை வச்சு நான் இந்த உலகத்தையே வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த பக்கம் நம்ம ஹீரோ பட்டேல் கிட்ட விசாரிக்கிறத காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி பண்ணுது, அது மட்டும் இல்லாம தங்கச்சா இருந்தாலும் சேர்மன் பதவியை எதுக்காக தங்கச்சிக்கு அண்ணங்காரன் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பணமா இருந்தாலும் பதவியா இருந்தாலும் தான் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும், தான் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கான். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டா. இவளுக்கு சேர்மன் பதவி கொடுத்தா இவளுக்கு எக்கச்சக்கமா சொத்து போகும். அந்த சொத்தை இந்த பொண்ணு ஆண்டு அனுபவிக்கிறாளோ இல்லையோ புருஷங்காரனுடைய ஃபேமிலிக்கும் புருஷங்காரனுக்கும் போகும். அதுக்காக தான் இது வரைக்கும் எழுதி வைக்காம இருந்தோம், அந்த பொண்ணுக்கு அந்த பதவியை கொடுக்காம இருந்தோம். இப்போ வேற வழியே கிடையாது, அந்த பொண்ணு மிரட்டி சைன் வாங்கிட்டா. அடுத்து என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே நமக்கு அண்ணங்காரனை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு பிசினஸ் டீல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வெளியூருக்கு போயிட்டே இருக்கும்போது அந்த டைம்ல இவருடைய பொண்டாட்டியும் தம்பிக்காரனும் ஒன்னா இருக்காங்க பாத்தீங்களா. அந்த வீடியோவை யாரும் அமுச்சு வைக்கிறாங்க. இதை பார்த்து ஷாக் ஆன மனுஷன் இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. பொண்டாட்டியை காணும். அங்க இருந்து கிளம்பி தம்பி வீட்டுக்கு போனா அவங்க தம்பி கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தவருக்கு மனசே உடைஞ்சு போச்சு. ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க பின்னாடியே போறாங்க. அதான் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்லையா, இப்ப ஏன் அவன் கூடவே போற, பாத்துக்கலாம் வீடு, இதுக்கப்புறம் ஏன் கூடவே இரு அப்படின்னும் போது இல்ல அந்த மாதிரிலாம் விட முடியாது, அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதை கெட்டு போற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். நீயும் நானும் ஒன்னா இருந்தா உனக்கும் எனக்கும் நல்லது, ஆனா அந்த குடும்பத்துக்கு நல்லதே கிடையாது, நான் போயிட்டு பேசி சமாதானப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு புருஷன்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உனக்கு எதுல குறை வச்சேன், நான் எதுல தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது எனக்கு மன்னிப்பு வேணாம் டைவர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு ஜெயில தங்கச்சிய பார்த்தா என்ன பிரதர் அன்னிக்கும் அண்ணாக்கும் ஏதோ கனெக்ஷன் கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கலாய்க்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு முன்னாடியே தெரியும் போல, இங்க பாரு என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ, அவன் தான் கெடுத்துட்டு இருக்கான், அந்த இடுவட்ட பையன் தான் ஏதோ பேசி என் பொண்டாட்டியோடைய மனசை மாத்திட்டு இருக்கான் அப்படின்னும் போது அழைச்ச வாய மூடு, எல்லா புருஷங்களும் சொல்ற ஒரே டயலாக நீயும் சொல்லாத, அவளால நம்ம குடும்பமானம் போனாலும் என்னால போக கூடாது, நீ என்ன பண்ணு என்ன வந்துட்டு வெளியடு பெயில வெளியடு அப்படின்னும் போது நான் ஏன் உன்னை பெயில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னா நம்ம கம்பெனியுடைய சேர்மன் ஜெயிலுக்குள்ள இருந்தா பரவாயில்லையா, உன் பொண்டாட்டி தான் மானத்தை வாங்குற அப்படின்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவ்வளவுதான் எல்லாமே போயிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐ மீன் ஷேர்லாம் கீழே விழுந்துருமா, அப்புறம் உன் கம்பெனியே நாசமா போயிடும் அப்படின்னும் போது வெளியே எடுத்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே கிளம்புறாரு. வக்கீலுக்கும் கால் பண்ணி இந்த பொண்ணை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வாங்க அப்படின்ட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா தங்கச்சிக்காரிய கோர்ட்டு கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய டீமும் சேர்ந்துட்டு அந்த பொண்ணை கோர்ட்டு கூட்டு போறாங்க. போற வழியில திடீர்னு காட்டுக்குள்ள போறாங்க. என்னடா நம்மள காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கொலை பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயந்துட்டே போகும்போது அந்த வண்டிக்குள்ள இருக்க போலீஸ் எல்லாம் இறங்குறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் வண்டிக்குள்ள ஏற அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறாரு. ஆக்சுவலா 2 பேரும் பக்கவா பிளான் போட்டிருக்காங்க. இந்த தங்கச்சிக்காரிக்கு புருஷன் போன் மூலமாவே தன்னுடைய அன்னிக்கும் 2வது அண்ணனுக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதே டைம்ல போன் லொகேஷனை வச்சு ஹீரோவும் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும்
பேரும் ஒன்னா சேர்ந்து பக்காவா ஒரு பிளான் போடுறாங்க. நீயும் நானும் கனெக்ஷன் வச்சுக்கலாம், நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து ஒரு பிளான போடலாம். அந்த குடும்பத்தோடைய மொத்த சொத்துக்கும் உன்னை வந்துட்டு வாரிசாக்குறேன், உனக்கு வந்துட்டு சேர்மன் பதவி வாங்கி தரேன், எப்படியாச்சும் பிளான் பண்ணி நீ எனக்கு கோஆபரேட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கும் ஹீரோக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிளான போட்டு நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடியவே வச்சு அந்த பட்டியலை கடத்தி அதுக்கப்புறம் சைன் வாங்கியிருக்காங்க. சைன் வாங்கின பேப்பர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சிக்காரி ரவுடி கிட்ட போயிட்டு கேட்கும் போது ரவுடிக்கும் நம்ம ஹீரோக்கும் செட்டே ஆகாது போல. நம்ம ஹீரோவை கொலை பண்ண அவங்க எதுக்காகவோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் என் கைக்கு வந்தாதான் பேப்பர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல அவன் கண்டிப்பா உன் கைக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி சொல்லிட்டு வந்திருப்பா. மக்களே இப்ப வந்துட்டு நம்ம பிளான் போட்ட மாதிரியே எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம்ல ஹக் பண்றாங்க. பார்த்தா அந்த பொண்ணை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோக்கும் டீமுக்கும் ஒண்ணுமே புரியல, இந்த பொண்ணை யாரா எங்க ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடி பாக்குறாங்க. எங்க தேடியுமே யாரு ஷூட் பண்ணா அப்படின்னே தெரியல. ஏதோ ஒரு ஸ்னைப்பர் போல. அடுத்து பிரஸ் மீடியா எல்லாரும் சேர்ந்துட்டு ரெண்டு சீஃப் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தாளிச்சு எடுக்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு ஒரு பொண்ணை கூட்டு போறாங்க, அதுவும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணு யாரையோ கடத்தி கொலை பண்ண பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நடக்கும் போது அந்த பொண்ணை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க போலீஸ் என்ன வேலை தான் பாக்குறாங்க அப்படின்னு அங்க ஒரு வெள்ள மீசக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய அப்பா அப்படின்ற விஷயத்தையே இப்போதான் நமக்கு காமிக்கிறாங்க. மக்களே இப்போ பெரிய சீஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் புள்ள வந்துட்டு நேர்மையானவன், கண்டிப்பா இந்த கேஸை ஈஸியா முடிப்பான் அப்படின்னு இந்த மாதிரி பெரிய பிரச்சனை மாட்டி விட்டான். உன்னுடைய பேச்சை கேட்டு கடைசியா உன் பையனை நம்பி அந்த கேஸை ஒப்படைச்சேன், பார்த்தா இந்த மாதிரி என்ன பெரிய பிரச்சனை மாட்டி விட்டான் அப்படின்னும் போது இப்ப என்ன பண்ணலான்னு கேக்குறாரு. நான் வேலையை விட்டு போறேன், என் பையன் மேல நான் தப்பா நம்பிக்கை வச்சுட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு மனுஷன் தற்கொலை பண்ணி இறந்து போறாரு. மக்களே இது தெரிய வரும்போது ஹீரோ உறைஞ்சு போறாரு. என்னால அப்பா இறந்து போயிட்டாரு, நான் ரொம்பவே கெட்ட பையனா இருக்கேன், அப்பா வந்துட்டு நம்மள ஒழுங்கா வளர்க்கல, அவர் வந்துட்டு ஒழுங்கா வளர்க்கணும்னு நினைச்சாலும் நம்ம ஒழுங்கா வளரல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு. எங்க போறது, யாரை பாக்குறது, யார்கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம பப்புவுடைய தங்கச்சியை போயிட்டு பார்க்க அந்த பொண்ணு சட்டையை கழட்ட பாக்குறா. இல்ல இல்ல நான் தப்பு பண்ண வரல, தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன், என்ன மன்னிச்சுக்கோ, நான் வாழ்க்கையில நிறையவே தப்பு பண்ணிட்டேன், கடைசியா எங்க அப்பாவை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ள அவர் இறந்தே போயிட்டாரு, உன்னுடைய வாழ்க்கையிலயும் உன்னுடைய அண்ணாவுடைய வாழ்க்கையிலயும் கூட நான் நிறையவே தப்புலாம் பண்ணிருக்கேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா சீஃப் நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய டீமையும் கூப்பிட்டு வச்சு, இவ்வளவு நாள் உன்னுடைய அப்பா தான் உன்னை காப்பாத்திட்டு இருந்தாரு, இதுக்கப்புறம் உன்னை காப்பாத்த வேற யாருமே கிடையாது, உனக்கு 20 நாள் மட்டும்தான் டைம், அதுக்குள்ள யார் இந்த கொலையெல்லாம் பண்றான்னு கண்டுபிடிச்சு கேஸ முடிக்கல அப்படின்னா உனக்கும் வேலை போயிடும், உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்களே அந்த டீமுக்கும் வேலை போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ அமைதியா போயிட்டு யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடைசியா இந்த தங்கச்சிக்காரி அந்த ரவுடி கிட்ட பேசும்போது எனக்கு விஜய் வேணும், விஜயை கொடுத்தாதான் உனக்கு இந்த டாக்குமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளாக்மெயில் பண்ணி அமைச்சிருப்பான். இந்த விஷயத்த தங்கச்சி வந்துட்டு ஹீரோயிட்டையும் சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தங்கச்சியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, மேபி அந்த கேங்க சேர்ந்தவங்களே என்ன அந்த பொண்ணு கொண்டு போயிட்டு ஒப்படைக்கல, இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக கொலை பண்ணிட்டாங்களான்னு யோசிக்கிறாரு. அந்த ஏங்கல்லையும் யோசிச்சு அந்த டீமை சேர்ந்த எல்லாரையும் போயிட்டு பிடிக்கிறாரு. ஒன் பை ஒன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கோஆபரேட் பண்ணாத எல்லாரையும் ஷூட் பண்றாரு. இந்த விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கேங்குடைய தலைவன், அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரன் அண்ட் இந்த பொண்ணு, இவங்க 3 பேருக்கும் தெரிய வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பேசுறாங்க. இந்த கேங்குக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு சரியா தெரியல. மக்களே இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த அண்ணன்காரன் வீட்ல இருந்து பொண்டாட்டிக்காரி கால் பண்ணிருப்பா. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும் போது நேத்து நைட்ல இருந்து என் புருஷனை காணும் அப்படின்றாங்க. காணுமா, கடைசியா எப்ப பாத்தீங்க, என்ன சொன்னாரு, எங்கேயாச்சும் போறேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கடைசியா தம்பிக்காரன் சரக்கு போட்டு வீட்டுக்கு வந்து உனக்கு மட்டும் கம்பெனில 80% ஷேர் இருக்கு, எனக்கு மட்டும் வெறும் 20%, எனக்கு 50 உனக்கு 50 அந்த மாதிரி சைன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் என் புருஷன் காணாம போயிட்டான் அப்படின்னும் போது வீட்டுல வேலைக்காரங்க யாரும் இல்லையா, யாருமே வந்துட்டு உன் புருஷனை பார்க்கவே இல்லையான்னு கேட்கும் போது வீக்கெண்ட் ஆனா வேலைக்காரங்களாம் லீவு அப்படின்னு சொல்றாரு. கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் கனெக்ஷன்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த டைம்ல கரெக்டா தம்பிக்காரன் கால் பண்றான். அதுவும் இந்த பொண்டாட்டிக்கே கால் பண்ணி எனக்கு வந்துட்டு சொத்துல பாதி ஷேர் வேணும், நீ கரெக்டா சைன் போட்டு என்கிட்ட கொண்டு வா, இல்ல அப்படின்னா உன் புருஷனை அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், கொலை பண்றேன் அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய டீமும் உடனே களத்துல இறங்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா டிராபிக் கேமராவையும் செக் பண்ணுங்க, டிராபிக்
டிராபிக் போலீஸ் எல்லாரையும் உசார்படுத்துங்க, இந்த தம்பிக்காரன் இல்ல அண்ணன்காரன் இந்த கார் எங்கேயாச்சும் போயிருக்கா, கார் எங்கேயாச்சும் நிக்குதா, எல்லாமே ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு வேலைய ஆரம்பிச்சா அதுக்குள்ள யாரோ வீட்டுக்கு வந்து இந்த பொண்டாட்டிக்காரிய கடத்திட்டு போயிடுறாங்க. செக்யூரிட்டியோட கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. இத பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அதாவது அந்த தம்பிக்காரன் பக்காவா பிளான் பண்ணி நம்ம இங்க இருந்து கிளம்பணும், அந்த பொண்டாட்டிக்காரிய கடத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணிருக்கான். நம்மள திசை திருப்பி விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாகிறாரு. இதே டைம்ல தம்பிக்காரனுடைய காதலி அந்த மிஸ்டி இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அந்த பொண்ணு ஷூட்டிங்கே வரது கிடையாது. 2-3 வாரமா ஆளையே காணும் அப்படின்றாங்க. மிஸ்ஸிங் கேஸ் இல்ல அந்த பொண்ணு ஆக்சிடென்டலா இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மாதிரியும் கிடையவே கிடையாது. அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோவும் டீமும் கிளம்பி போயிட்டு அந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரையுமே தம்பிக்காரன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னா அந்த வீட்டுல இருந்து நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடினா ஒண்ணுமே கிடைக்கல. அந்த டைம்ல தான் அந்த அப்பங்காரனுடைய போட்டோ இருக்கும். அந்த பெரிய போட்டோக்கு பின்னாடி என்னமோ இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லைட்டா தள்ளி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள நிறைய கன்னா இருக்கு. முக்கியமா ஒரு ஸ்னைப்பர் கன்னோ இருக்கு. இது என்னன்னு தெரியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கும் போது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. தங்கச்சிக்காரிய ஷூட் பண்ணி கொலை பண்ண அதே ஸ்னைப்பர் கன்னு தான் இது அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதே டைம்ல அந்த மிஸ்டிய தேடி அலைஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம இந்த ஊரை விட்டு போலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோடைய டீம் பிடிக்கிறாங்க. இந்த பொண்ணை கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சா இங்க பாருங்க என்னுடைய ஆளுக்கும் அதே டைம்ல அண்ணாவுடைய பொண்டாட்டிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். அதை பத்தி கேட்கும் போது அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே கேட்காத, உனக்கு வேணும்ன்ற பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்தான். நானும் வாங்கிட்டு கண்டுக்காம இருந்தேன். எங்களுக்குள்ள பெரிய காதலோ கீதலோ ஒண்ணுமே கிடையாது. காசு வருதுன்னு அமைதியா இருந்தேன். மத்தபடி எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது இப்ப எங்க உன் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏங்க காதலனே இல்ல அப்படின்றேன். அவன் எங்கேயாச்சும் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டா போவான், அவன் என்கிட்ட சொல்லிட்டு எல்லாம் போவே இல்லை அப்படின்னும் போது பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேக்குறாங்க, அடிச்சு கேக்குறாங்க. என்ன பண்ணாலும் இந்த பொண்ணு சொல்லவே மாட்டா. இதே டைம்ல தம்பிக்காரன் அண்ணனையும் அண்ணியும் கடத்தி வச்சிருக்கான். நான் உன்னை எவ்வளவு நம்பின, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னும் போது ஆமா உன் கூட பொண்டாட்டியா இத்தனை வருஷம் வாழ்ந்து எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது என்னடா சும்மா பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் வந்து அண்ணன்காரன் கழுத்து இருக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. டெட் பாடி கிடைச்சிருக்கும். டெட் பாடியை ஃபாரன்சிக் கொண்டு போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இவர் இறந்து போயிட்டு 2 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது 2 நாள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இவருடைய கழுத்துல அந்த கட்டா இருக்கு பாத்தீங்களா, இதே போலதான் செக்யூரிட்டியோட கழுத்தும் கட்டா இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு போல. 2 கொலையும் ஒரே நபர் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு வெளியே வந்தா அங்க பட்டேல் அங்கிள் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவரு இப்போ ஒரு மிகப்பெரிய குண்டை உடைக்கிறாரு. மக்களே என்ன விஷயம் அப்படின்னா இந்த அண்ணன்காரன் சின்ன வயசுலயே ஷூட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எல்லாம் போனானா. அது மட்டும் இல்லாம இந்த அண்ணன்காரனுடைய அம்மா அண்ணன் தம்பி 2 பேருமே ஒரே அம்மாவுக்கு தானே பிறந்தாங்க. அந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அம்மா வந்துட்டு கம்பெனில ஒர்க் பண்ற ஏதோ ஒரு பையன் கூட கனெக்ஷன்ல இருந்திருப்பாங்க போல. அந்த விஷயம் இந்த பெரிய பையனுக்கு தெரிய வந்து நேரா அப்பா கிட்ட போயிட்டு போட்டு கொடுக்க அப்பாவும் பெருசா கண்டுக்க மாட்டாரு அப்படின்ற விஷயத்தை தாண்டி பொண்டாட்டிய கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா கொஞ்ச நாள்லயே பார்க்கும்போது அந்த அம்மா வந்துட்டு இறந்து போறாங்க. மர்மமான முறையில இறந்து போறாங்க. எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தன்னுடைய அம்மான்னு கூட பார்க்காம அப்பாக்கு அம்மா துரோகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பையனே பால்ல ஸ்லோ பாய்சன் கலந்து கொடுத்து அம்மாவை கொலை பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா இங்க என்னமோ சம்திங் ராங்கா நடக்குது, நம்ம எதையோ மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த தம்பிக்காரன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் கிடைச்சி அங்க போலான்னு பார்க்கும்போது ஒரு பொண்ணு புர்கா போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணு அடிக்கடிக்க நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்றா. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோவால பிடிக்க முடியல. நம்ம ஹீரோக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா பப்புக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, அந்த பொண்ணு யாருன்னு பாரு, மத்த விஷயங்கள்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப இந்த பப்புவும் யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வரான். கரெக்டா கண்டுபிடிச்சு கன் பாயிண்ட்ல நிப்பாட்டினா பார்த்தா தன்னுடைய தங்கச்சி நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க அந்த ரவுடி கேங் வராங்க. நான் வந்துட்டு உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன், அந்த விஜய் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன். அந்த விஜய் வந்துட்டு அவ்வளவு நல்லவளாம் கிடையாது, உன் பேரை சொல்லி என் வாழ்க்கையவே நாசப்படுத்திட்டான். இவங்க யாரும் உன்னை கொலை பண்ண மாட்டாங்க, விஜயை மட்டும்தான் நாங்க பிளான் பண்ணி கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தனியா கிளம்பிடுறா. கரெக்டா இந்த டைம்ல நம்ம ஹீரோ அங்க வந்திருப்பாரு, சண்டை போட்டிருப்பாரு. அந்த பையனை காப்பாத்தலான்னு பார்க்கும்போது அந்த மாலை போட்ட ரவுடி இவனை கொலை பண்ணிட்டு ஓட நம்ம ஹீரோ அந்த ரவுடியை ஷூட் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணிருப்பாரு. அதுக்குள்ள
ஓடி போயிட்டு இருப்பான். இதான் நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க மக்களே. இப்ப நம்ம ஹீரோ அந்த தம்பியோடைய லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த பொண்டாட்டி கரையை வச்சு காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில போறாரு. போகும்போது தான் ஒன்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம மிஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, தம்பிக்காரன் கல்பிரட் கிடையாது, அண்ணன்காரன் தான். அண்ணன்காரனுக்கு தான் யாரு கூடயாச்சும் யாராவது கனெக்ஷன் இருந்தாங்க, அஃபேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. தன்னுடைய அம்மாவை கொலை பண்ணா, அதுக்கப்புறமா தங்கச்சியுடைய புருஷன் தன்னுடைய பொண்டாட்டியவே பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி புருஷனை கொலை பண்ணா, அதுக்கப்புறமா தான் தங்கச்சியும் நம்ம சொல் பேச்ச கேட்காம அதே டைம்ல அந்த போலீஸ்காரன் கூட கனெக்ஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து, ஐ மீன் ஹீரோவோட கனெக்ஷன்ல இருக்கான்னு தெரிய வந்து தங்கச்சியும் கொலை பண்ணிட்டான். இப்போ தம்பியும் தன்னுடைய பொண்டாட்டியுமே கனெக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுக்கு அப்புறமா வெறுப்பாயிட்டு பயங்கரமான பிளான போட்டு நான் தான் தம்பி அவன் தான் அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட்டு இவன் ஆல்ரெடி தம்பியை கடத்தி கொலை பண்ணிட்டான் மக்களே. இப்போ வந்துட்டு பொண்டாட்டிய கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ போறாரு. கண்ணை காமிச்சு மிரட்டுறாரு. நான் வந்துட்டு ஷூட் பண்றேன் அப்படின்னும் போது, நீ என்ன ஷூட் பண்ண அப்படின்னா நான் இவ்வளவு ஷூட் பண்றேன் அப்படின்னு, சௌரவ் உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், உன்னுடைய பொண்டாட்டிய நீயே எப்படி ஷூட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், ஷூட் பண்றேன், கண்ணை கீழே போடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கண்ணை கீழே போடுறாரு. அப்போ அவன் அசந்த நேரமா பார்த்து நம்ம ஹீரோ இன்னொரு கண்ணை கொண்டு வந்திருப்பாரு. அந்த கண்ணை யூஸ் பண்ணி அண்ணன்காரனை கொலை பண்ணி பொண்டாட்டிக்காரிய காப்பாத்துறாரு. அடுத்து அந்த ரவுடிய தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிட்டு அவனையும் கைது பண்றாங்க. அந்த டைம்ல யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா பப்புவோடைய தங்கச்சி. இவங்க கையில கன்னோட வராங்க. இவங்களை ஷூட் பண்ண பார்க்கும்போது ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் கூட சேர்ந்து என் தம்பியோடைய வாழ்க்கையே கெட்டு போச்சு, என் தம்பி ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், அதுக்காக நீ காப்பாத்தின எல்லாமே சரி, ஆனா என்னுடைய வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்ட, என் தம்பியோடைய வாழ்க்கையும் நீ நாசம் பண்ணிக்கிட்டு இருந்த, அதனால தான் உன்னை பிளான் பண்ணி கொலை பண்ணலாம், என் தம்பியை காப்பாத்தலான்னு பார்த்தா கடைசியா நான் யார் கூட சேர்ந்து உன்னை கொலை பண்ண பார்த்தனோ அவங்களே என் தம்பியை கொலை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் வெளியே இருந்து என்ன பண்ண போறேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல ஒருத்தன் வந்துட்டு என்ன ரேப் பண்ண பார்த்தான், நான் தான் அவனை கொலை பண்ணேன், அந்த பழியை தான் என் தம்பி ஏத்துக்கிட்டான், என்னை கைது பண்ணு அப்படின்னும் போது, இங்க பாரு இது வந்துட்டு அவ்வளவு சரியான இடம் கிடையாது, நீ என்ன பண்ணு, நீ கிளம்பி உன்னுடைய ஊருக்கே போயிட்டு நல்லா வாழு, இந்த விஷயம்லாம் மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. நியூஸ்ல நம்ம ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம ஹீரோ கேஸ் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்பாவுடைய போட்டோவை பார்த்து புலம்பிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோவை பாராட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நார்மல் செய்திகள்லாம் ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு நியூஸ்ல வந்துட்டு ஒரு ட்ரஸ்டோடைய லேடிய யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இப்ப அந்த ட்ரஸ்டோடைய மொத்த பவரும் யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது வேற ஏதோ ஒரு கேஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்னமோ தோணுது, எதையோ மிஸ் பண்றமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு டீமுக்கு கால் பண்ணி ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிளம்பி நேரா அந்த பெரிய பையனுடைய வீட்டுக்கு போனா அங்க பட்டேல் அங்கிள் இருக்காரு. அவரு ஏதோ போட்டோலாம் ஒட்டி வச்சு ஏதோ பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன பட்டேல் மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய பாக்கலான்னு போனா அவங்க புருஷன் இறந்து போயிட்டான், வாழ்க்கையில பெரிய டிராஜடி நடந்து போச்சு அப்படின்னு கூட யோசிக்காம ஜாலியா பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமா இப்ப நீ யார கொல்ல பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னதான் நீ இன்னும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கலாய்க்கிறா. என்ன மேகா சர்மா என்ன உனக்கு கொலை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா இந்த பொண்ணுடைய உண்மையான பேரு மேகா சர்மா மக்களே. இந்த பொண்ணு டெல்லியில ஒரு பெரிய காலேஜ்ல சைக்காலஜி படிச்சிருக்கா. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ஒரு பெரிய பணக்காரனியா பார்த்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு இவன் வந்துட்டு டவுரி கேக்குறான், என்ன டெய்லி கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு ஒரு 50 கோடி லவ் டிக்கெட் வந்திருக்கா மக்களே. இதே போல நிறைய பேரை ஏமாத்திருக்கா. அந்த டைம்ல தான் பட்டேலுக்கு இந்த ஃப்ராட் பொண்ணை பத்தி தெரிய வந்து இந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்ணி, நீ முதல்ல என் கம்பெனி வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா 2 பசங்கள்ல ஏதோ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு 2 பேருக்குள்ளயும் பிரச்சனையை மூட்டி விட்டு அந்த குடும்பமே நாசமா போற மாதிரி பண்ணிட்டு அந்த சொத்து எல்லாத்தையும் எப்படியாச்சும் ட்ரஸ்ட்டுக்கு போற மாதிரி மாத்தி விட்ட அப்படின்னா, ஐ மீன் அந்த அப்பா அந்த மாதிரி தான் எழுதி வச்சிருக்காராம். என் காலத்துக்கு அப்புறமா என் 2 பசங்களுக்கும் சொத்து போகணும், அவங்களும் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னா எல்லா சொத்தும் ட்ரஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காராம். நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் போட்டிருக்காரு. இவங்களும் வந்திருக்காங்க, அந்த அப்பாவுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க, பிள்ளைய கல்யாணமும் பண்ணிருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா மாமனாருக்கே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் வச்சு மாமனார கொலை பண்ணிடுறாங்க. இப்போ 2 பசங்களுக்கும் பிரச்சனையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கூட பழகி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஆக்சுவலா புருஷங்கானுக்கு அமுச்சு விட்டது வேற யாரும் கிடையாது, இவங்க தான் மக்களே. இவங்க போன்ல இருந்த அந்த வீடியோவை ஏதோ வந்துட்டு அந்த தங்கச்சி புருஷன் தெரியாம பார்த்துட்டு இருக்கான். அதை வச்சு பிளாக்மெயில் பண்ண அவனை கொலை பண்ணதும் வேற யாரும் கிடையாது, இதே பொண்ணுதான் மக்களே. கடைசியா இந்த பொண்ணும் பட்டேலும் யோசிச்ச மாதிரி அண்ணன் தம்பி சண்டை போட்டுட்டு கடைசியா சாவர ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, இறந்தே போயிட்டாங்க. இந்த சொத்து எல்லாமே இப்போ அந்த ட்ரஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ட்ரஸ்ட்ல இருந்து ஆட்டைய
போட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பரவாயில்லையே, நீ இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில தூக்கி மண்டையில போட்டு உடைச்சி நம்ம ஹீரோவை கொலை பண்ண பார்க்க நம்ம ஹீரோ அந்த பொண்ணை அட்டாக் பண்ணி கைது பண்றாரு. கடைசியா அந்த பொண்ணு சொல்றா, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், பொண்ணுங்க விஷயத்துல வீக்கு, அந்த உனக்கு பணம் வேணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணுவ, இப்போ வந்துட்டு 2000 கோடிக்கு மேல சொத்து இருக்கு, அதுல உனக்கு ஒரு 500 கோடி பணம் கொடுக்குறேன், என்னை எப்படியாச்சும் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வை அப்படின்னும் போது வாய்ப்பே கிடையாது, இந்த கேஸ்னால எங்க அப்பாவையே நான் இழந்துட்டேன், இந்த வாட்டியாச்சு நேர்மையா வேலை செய்ய போறேன் அப்படின்றாரு. நம்ம ஹீரோ தெரிஞ்சிட்டாரு, நேர்மையான போலீஸா மாறிட்டாரு, இந்த கேஸையும் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.